பிரியமானவர்களே, நம்முடைய இந்த மாடர்ன் நாட்கள், இந்த நாட்கள்லாம் நம்ம ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன். அங்க என்ன இருக்கு? லாட்ஜ் இருக்கு, போர்டிங் இருக்கு. நம்ம அங்க போய் தங்கிக்கலாம், பணம் குடுத்து. நல்லா வசதியா இருக்கலாம். அதுக்கப்புறம் காலி பண்ணி வந்துக்கலாம். அப்படித்தானங்க. ஆனா பழைய காலங்கள்ல எல்லாம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அப்ப என்ன செய்வாங்களா, நீங்க நான் சொல்றது ரொம்ப பழைய காலங்கள்ல. அப்போ ஆபிரகாமோட நாட்கள்ல எல்லாம் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போம்போது, அங்க அவங்க தங்குறதுக்கு வசதினா, அவங்க ரோட்டோரங்கள்ல தான் தங்கியிருப்பாங்களாங்க. சில இடங்கள்ல எல்லாம் நம்மளோட இதுல ஹிஸ்டரிலாம் போட்டிருக்காங்க. அங்க வந்து சில இடங்கள்லாம் வந்து கட்டி வச்சிருப்பாங்க. இவங்கலாம் வந்து தங்குறதுக்கு ஏத்த மாரின்னு கூட சொல்லியிருக்காங்க. உண்மதே. ஆனாலும் நீங்க நியாயாதிபதிகள்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ரோட்ல தான் அவங்க வந்து தங்குனாங்கன்னே போட்டிருக்குங்க. சரிங்க. இப்ப அப்படி தங்குற மாரி தாங்க அன்னைக்கு சூழ்நிலை இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஆபிரகாம் எலியேசர அனுப்புறாப்ல. எதுக்குன்னா, தன்னோட பிள்ளைக்காக, தன்னோட மகனுக்காக பெண் பார்ப்பதற்காக தன்னோட சொந்தக்காரவங்க கிட்ட அனுப்புறாங்க. அப்படிதானங்க. இப்ப இந்த எலியாசர் கிளம்பும்போது இருந்துங்க, அவன் ஒவ்வொரு நிமிஷம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் கடவுள தேடுகிறவனாக இருந்தாங்க. ஆபிரகாம கவனிக்கிறான். எப்படி ஆபிரகாம் ஜெபம் பண்ணி அனுப்புனாரோ, அதுல இருந்தே இவனுக்கு ஒரு நம்பிக்கைங்க. கடவுள் என் கூட இருக்காரு. ஆபிரகாம் தேவன் எனக்கு உதவி செய்வார்ன்னு சொல்லி போறாருங்க. அப்படி போறதுனால, கடவுள் அவர் கூட இருந்ததுனால, நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க கரெக்ட்டா அவங்க போய் பார்க்கிறது என்னன்னா, கரெக்ட்டா ரெபேக்கால பார்க்கிறான். அந்த பெத்துவேலோட ஃபேமிலிய பார்க்குறான். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் தங்குறதுக்கு அவனுக்கும் அவனுடைய ஒட்டகங்களுக்கும் ஏற்ற இடத்த லாபான் ரெடி பண்ணி வச்சிருந்தான்னு போட்டிருக்குதுங்க. இப்படி அதுவும் அந்த லாபான் வந்து இவங்களுக்கு ஏற்படுத்தி வச்ச இடம், அவங்களுக்கு வசதியான ஒரு நல்ல இடத்த ஏற்படுத்தி தராங்க. ஆக்சுவலி எலியேசரோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் வீட்ல நல்ல ராஜ வாழ்க்கையா இருந்திருப்பாப்ல. அப்படிதானங்க. ஏன்னா, ஃபர்ஸ்ட் வேலைக்காரன் அவன்தான். எல்லாத்துக்கும் மேனேஜர் மாரி அவன் இருந்திருக்காப்ல. இப்ப அதே வசதியோட இங்க இருந்திருக்க முடியுமா? நிச்சயம் இருந்திருக்க முடியும். அப்படி ஒரு வசதிய எப்படி ஆண்டவர் வந்து இந்த எலியேசருக்கு ஏற்படுத்தி தராருன்னா, அவர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவாருங்க. அதுக்கு பேர் என்ன கேட்டீங்கன்னா, கடவுள கனப்படுத்துறதுங்க. ஒரு ஒரு காரியத்துக்கு முன்னாடி நீங்க அந்த கடவுள கனப்படுத்தி நீங்க கேட்டு பாருங்களேன். அந்த எலியேசர் அந்த பெண்ண செலக்ட் பண்றதுலருந்து, அவங்க வீட்ல வந்து அவரோட விருப்பத்த சொல்றது வரைக்கும் ஒவ்வொரு குட்டி ஜெபம் பண்றாங்க. அப்படி ஜெபிக்கும்போது, அதாவது கடவுள கனப்படுத்தும்போது, அவனுக்கு எல்லாம் வாய்ச்சுச்சுங்க. இன்னைக்கும் கூட உங்க வாழ்க்கையிலும் நீங்க அ எந்த ஒரு காரியத்த செய்றதுக்கு முன்னாடி, ஒரு பெரிய காரியத்துக்கு மட்டும் இல்ல. சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட, சின்ன சின்ன ஒரு டீச் பண்றீங்களா? அதுக்கு முன்னாடியே, ஒரு ப வேலை செய்ய போறீங்களா? வீட்டு வேலை செய்ய போறீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம். அப்படி செய்து பாருங்களேன். நீங்க அப்படி கடவுள கனப்படுத்த, கடவுள் உங்கள கனப்படுத்துவாருங்க. எங்க ரோட்ல ராத்தங்க வேண்டுமோ அப்படின்னு நினைச்சுட்டு தான் எலியேசர்லாம் போயிருப்பாங்க. ஆனா அவனுக்கு பாருங்களேன், லாபான் நல்ல வீடு, அவனோட ஒட்டகங்கள் இருக்கிறதுக்கு தங்குறதுக்கான இடங்கள் எல்லாம் ஏற்படுத்தி தர்றான் பார்த்தீங்களா? இப்படி வசதி வாய்ப்புகளா எப்படி இவனுக்கு வருது? இப்படி இந்த கணங்கள்லாம் எப்படி வருது? அப்பப்ப கடவுள கனப்படுத்தி